ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சிங்கிள் ப்ளீட் சாரீனாவே ரொம்ப அலர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப குண்டா தெரியும், வயிறு ரொம்ப நம்மளுக்கு தொப்பை ரொம்ப தெரியுது அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு சிங்கிள் ப்ளீட் சாரீ கட்டணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் தாங்க. சிங்கிள் ப்ளீட் சாரீ கட்டுறப்போ நான் சொல்கிற டிப்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பை தெரியாமல் நல்லா லீனாக நீங்கள் வந்து சாரீ வேர் பண்ணலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் நார்மல் சாரீ கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சிங்கிள் ப்ளீட் சாரீ கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டுற ஸ்கர்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் பெல்லியில் வந்து உங்களை வயிற்று பகுதியில் சென்டரில் தான் கட்டணும். அப்படி கட்டுறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து வயிறு வந்து தெரியாது, சரிங்களா? டெலிவரி வயிறு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ரொம்ப நீங்கள் ஸ்கர்ட்டை மேலே கட்டிட்டு அதுக்கப்புறம் சாரீஸ் வந்து நீங்கள் வேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தொப்பை தெரியும். நம்மளுக்கு வந்து சாரீனாவே கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிரும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சாரீ கட்டுற இன்ஸ்கர்ட் அது வந்து நீங்கள் வந்து வயிற்றோட நடுப்பகுதியில் கரெக்டாக அந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக கட்டிக்கணும். முடிஞ்சால் தொப்புளுக்கு கீழே ஒரு இன்ச் கீழே நீங்கள் கட்டிக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா. சாரீ உள்ளே சொருகிற பார்ட் எடுத்து அப்படியே உள்ளே சொருகிட்டு ஒரு ரவுண்டு ஃப்ரண்ட்டில் சுற்றி கொண்டு வந்துடுவீங்க இல்லையா? ஃப்ரண்ட்டில் சுற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முந்தானை வந்து விடுவோம், கரெக்டுங்களா? நம்ம முந்தானே நார்மல் வேர் சாரீ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல்லாக அந்த கணுக்கால் வரைக்கும் நம்ம லென்த் வந்து வச்சு எடுப்போம். ஆனால் நீங்கள் சிங்கிள் ப்ளீட் சாரீ கட்டுறப்ப கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு ஆவரேஜ் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு மீட்டர் இல்லைன்னா ஒரு 1.25 மீட்டர், நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா 1.25 மீட்டர் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடுக்கலாம், ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எட்ஜிலிருந்து ஃபிங்கர்லேருந்து உங்களோட ரைட் ஹேண்ட் ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே பின் பண்ணிக்குவோம். இப்போது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட் லேயர் எடுத்து முன்னாடி கொண்டு வருவோம். நம்ம சைட் ப்ளீட் சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்காக முன்னாடி கொண்டு வந்துடுவோம். இது வந்து தேர்ட் பார்ட்டு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரப்போ நல்லா டைட்டாக இழுத்து கொண்டு வந்துடுங்க. நம்ம இந்த பார்ட் வந்து நான் எவ்வளோ தூரம் நீங்கள் டைட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சாரீ வியர் பண்ணுறது எப்போவுமே ஃபஸ்ட்டு செட்டிங்லேயே வந்து பக்காவாக ஆயிடணும். அப்படி இருக்கப்போ உங்களுக்கே சாரீ வந்து கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சாரியோட ஒரு தலைப்பை பிடிச்சிட்டு நம்ம ப்ளவுஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் மேலே தூக்குனிங்கன்னா ஒரு 1.5 ஜான் அளவுக்கு வந்து கேப் வரும். அதையே பேஸாக வச்சு நீங்கள் சென்டர் ப்ளீட் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி எடுக்கிறப்போ நம்ம சைடு ப்ளீட் அது வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு ஆகும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி எடுங்க. இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். நீங்கள் அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வந்து நேராக வச்சு எல்லா ப்ளீட்ஸ் கலையாத மாதிரி ஃபஸ்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கான எப்படி வந்து ஈஸியாக எடுக்கலாங்கிற உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலில் அதுக்கான வீடியோஸ் நிறையா இருக்குது. நீங்கள் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பல்லு ப்ளீட் எப்படி எடுக்கிறங்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. சென்டர் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா எல்லா ப்ளீட்டையும் சேர்த்து வச்சு அதனோட டாப்பில் ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இந்த பின்னை எக்காரத்தை கொண்டு எதுக்காகவும் உள்ளே சொருகினதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ப்ளீட்ஸ் வந்து எப்போவுமே கலையாமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஸ்டாண்டர்டாக இந்த இடத்துல வந்து நம்ம சேஃப்டி பின் வந்து பின் பண்ணுறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த ப்ளீட்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ளீட் வந்து கலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உள்ளே சொருகினதுக்கப்புறம் வெளியில் தெரிய பார்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் எல்லா ப்ளீட்டையும் சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கிறேன். சாரீ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாரீ ப்ளீட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து சாரீ வந்து குயிக்காக கட்டுறோம், சீக்கிரமாக கட்டணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் இருந்தாலும் சாரீ வந்து ரொம்ப அழகாக கட்டுவோம், கரெக்டுங்களா? ரெண்டாவது வந்து செல்ஃபாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கிறப்போ சாரீ ப்ளீட் பண்ணி கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நம்ம வந்து எப்போவுமே சாரீ வந்து ப்ளீட் பண்ணி கட்ட மாட்டோம். இந்த மாதிரி சென்டர் ப்ளீட் வேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு வந்து யாராவது கூப்பிடுவோம் இல்லைங்களா, நம்ம அம்மாவை கூப்பிடுவோம், இல்லைன்னா நம்ம பொண்ணுங்க, சம்டைம்ஸ் நம்ம ஹஸ்பண்டோட வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என் பொண்ணு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாள்.
சம்டைம்ஸ் எங்கள் வீட்டுக்காரரோட எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்களா? உங்களுக்கு யார் இந்த சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு யார் வந்து ஆ, நல்லா ப்ளீட்ஸ் வந்து நல்லா எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ saree வந்து அப்படியே சென்டர் ப்ளீட் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா சைடு ப்ளீட் வந்து நீங்கள் அப்படியே உங்களை ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே விட்டீங்கன்னா, அந்த ஹோல்குள்ளே உள்ளே விட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா சாரியோட பார்ட் வந்து வரும். இதை அப்படியே நல்லா டைட்டாக இழுத்து உள்ளே எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாரியோட பார்ட் வருது இல்லைங்களா, அதை அப்படியே சுருட்டி உள்ளே வந்து சொருகிருங்க. இப்போ சொருகினதுக்கப்புறம் பாருங்கள், சைடில் வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து அதுவே வந்து நல்லா வந்து அரேஞ்ச் ஆயிரும். அதை மட்டும் ப்ளீட்ஸ் மட்டும் நல்லா எடுத்து மட்டும் விட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அது அப்படியே பேலன்ஸ் இருக்க சாரீஸ் எல்லாம் அப்படியே பேக் சைடு கொண்டு அந்த இடத்துலயே சொருகக்கூடாது. நீங்கள் அப்படியே பின்னாடி கொண்டு போய் உங்கள் முதுகு சைடு வந்து ஃபுல்லாக உள்ள இன்செர்ட் பண்ணி விட்ருங்க. அப்போது உங்களுக்கு saree வந்து நல்லா ஷேப்பாக நீங்கள் சிங்கிள் ப்ளீட் saree வேர் பண்ணாலுமே நல்ல அழகான லுக்கில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ saree வந்து நல்லா வேர் பண்ணி முடிச்சிட்டோம். பட் உங்களுக்கு வேர் பண்ணதுக்கப்புறமா இந்த சிங்கிள் ப்ளீட் சாரியில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் வந்து ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து அது அப்படி இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லுக் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டாக இருந்தால் தான் saree வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ அந்த ஒரு மாதிரி கோடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து saree வந்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கோடு வந்தாவே நம்மளுக்கு வந்து நம்ம சிங்கிள் ப்ளீட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் saree வந்து லூஸாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல டைட் பண்ணணும். இதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து உங்களோட அந்த ஹிப் சைடு வந்து சைடில் வந்து அப்படியே ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்போ இருந்த கோடு வந்து இப்போ இல்லை. நல்லா டைட்டு சாரியும் கிளியக்கூடாதுங்க, பார்த்து நல்லா நீட்டாக வந்து பின் பண்ணிக்கிங்க. நம்ம கை வந்து ஃப்ரண்ட்டில் தானே கொண்டு வந்துடுவோம், கரெக்டுங்களா? ஸோ அப்படி கொண்டு வரப்போ saree வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி முந்தானி வந்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி முந்தி வந்து கீழே தோயாது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து சாரியை வந்து இப்படி கையில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? எங்கேயுமே ஏற்ற இறக்கமாக எங்கேயுமே இருக்காது. saree வந்து ரொம்ப உங்களுக்கு நடக்கிறப்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கர்ட் எங்கே கட்டணும், சேஃப்டி பின் எங்கே வந்து ஹைட் பண்ணி பின் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு சாரியோட முந்தி அதாவது சிங்கிள் ப்ளீட்டுக்கு வந்து எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் saree சிங்கிள் ப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸுமே நீங்கள் இந்த வீடியோவில் கற்று தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சிங்கிள் ப்ளீட் saree கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக வேர் பண்ணலாம். saree வேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.